மகாபெரிவாருளால் நடந்த அதிசயம். இந்த உலகத்தில் பல பேருக்கு பணம் இருக்கு, புகழ் இருக்கு, ஆனா மன நிம்மதி இல்லை. சில பேருக்கு யாரிடமும் சொல்ல முடியாத கஷ்டம் இருக்கும். அப்படி துன்பத்தில் இருந்த ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை ஒரே ஒரு பார்வையால் மாற்றியவர் காஞ்சி மகா பெரியவா. இன்று நாம் கேட்க போகும் இந்த சம்பவம் ஒரு சாதாரண கதை அல்ல. இது மகா பெரியவாவின் கருணையையும் அவரது தெய்வீக சக்தியையும் காட்டும் ஒரு உண்மை அனுபவம். கஷ்டத்தில் இருந்த குடும்பம். தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம். அங்கே சிவராமன் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். மனைவி, 2 குழந்தைகள், சிறிய வீடு. ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. எங்கே பார்த்தாலும் கடன், வேலை சரியாக இல்லை, குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, மனைவிக்கு உடல்நலை பிரச்சனை. ஒரு நாள் அவரது மனைவி அழுது கொண்டே கேட்டார், நமக்கு நல்ல நாளே வராதா? அந்த வார்த்தை சிவராமனின் மனதை உடைத்து அவர் அந்த இரவு முழுவதும் தூங்கவில்லை. வீட்டின் வெளியே வந்து வானத்தை பார்த்து கொண்டே அமைதியாக அமர்ந்திருந்தார். ஒரு வயதான தாத்தாவின் வார்த்தை. அடுத்த நாள் கிராமத்தில் இருந்த ஒரு வயதான தாத்தா சிவராமனை பார்த்தார். அவரது முகத்தில் இருந்த கவலை புரிந்து அவர் மெதுவாக கேட்டார், என்னப்பா கவலையா இருக்க? சிவராமன் தனது எல்லா துயரங்களையும் சொல்லி அழுதார். அதை அமைதியாக கேட்ட தாத்தா ஒரு நிமிடம் கண்களை மூடினார். பிறகு சொன்னார், காஞ்சிக்கு போ, மகா பெரிவாவை தரிசனம் பண்ணு, உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும். அந்த வார்த்தை சிவராமனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. காஞ்சிக்கு பயணம். சில பணம் கடன் வாங்கி சிவராமன் காஞ்சிபுரத்துக்கு கிளம்பினார். அந்த காலத்தில் பயணம் அவ்வளவு எளிதல்ல. ஆனால் அவரது மனதில் ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது. மகா பிரிவா என்னை காப்பாற்றுவார். பல மணி நேரத்து பயணத்திற்கு பிறகு அவர் காஞ்சியை அடைந்தார். அங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அனைவருக்கும் அமைதியாக மகா பிரிவாவை தரிசிக்க காத்திருந்தனர். முதல் தரிசனம். மகா பிரிவா ஒரு சிறிய மேடையில் அமர்ந்திருந்தார். மெலிந்த உடல், ஆனால் முகத்தில் தெய்வீக ஒளி, கண்களில் அளவில்லா கருணை. அவரை பார்த்தவுடன் சிவராமன் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் அருகில் சென்றார், ஆனால் பேச முடியவில்லை. அப்போது மகா பெரியவா அவரை பார்த்து மெதுவாக கேட்டார், என்ன கஷ்டம்? அந்த ஒரு வார்த்தை சிவராமனை உடைத்து விட்டது. அவர் கதறி அழுதார். மகா பெரியவாவின் அருள். சிவராமன் தனது எல்லா பிரச்சனைகளையும் சொன்னார். மகா பெரியவா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு ஒரு சிறிய விபூதி பொட்டலத்தை கொடுத்தார் மற்றும் மெதுவாக சொன்னார், தினமும் காலை எழுந்து ஒரு தீபம் ஏற்று பெருமாளை நினைச்சு இந்த விபூதி வை, கவலைப்படாதே. அந்த வார்த்தைகள் சிவராமனின் மனதில் நம்பிக்கையை விதைத்தது. அதிசயம் தொடங்கியது. கிராமத்துக்கு திரும்பிய பிறகு சிவராமன் மகா பிரிவா சொன்னதை தினமும் செய்தார். முதல் சில நாட்கள் மாற்றம் இல்லை, ஆனால் அவர் நம்பிக்கையை விடவில்லை. ஒரு நாள் பல மாதங்களாக கிடைக்காத வேலை கிடைத்தது. அடுத்த மாதம் கடனில் ஒரு பகுதி அடைந்தது. மனைவியின் உடல்நிலையும் மெதுவாக சரியானது. அவருக்கு புரிந்தது, இது சாதாரணம் இல்லை, மகா பிரிவாவின் அருள். மறக்க முடியாத சந்திப்பு. சில மாதங்களுக்கு பிறகு சிவராமன் மீண்டும் காஞ்சிக்கு வந்தார். இந்த முறை அவரது முகத்தில் கவலை இல்லை, மகிழ்ச்சி மட்டும். மகா பெரியாவை பார்த்தவுடன் அவர் கண்ணீர் விட்டார். என் வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. மகா பெரியாவை சிரித்தார். பிறகு மெதுவாக சொன்னார், நான் எதுவும் செய்யல, நம்பிக்கையை உன்னை காப்பாத்துச்சு. அந்த வார்த்தை எங்கே இருந்த அனைவரையும் அமைதியாக்கி விட்டது. மகா பிரிவா இன்று நம்முடன் உடலில் இல்லாவிட்டாலும் அவரது அருள் இன்னும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் இருக்கிறது. அவரை நம்பிக்கையுடன் நினைத்தால் மனதில் அமைதி பிறக்கும், வாழ்க்கையில் ஒளி வரும். இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்கும் மகா பிரிவா மீது பக்தி அதிகரித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்திற்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோ ஆன்மீக கதைகள் கேட்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. மகாபிரிவா திருவடிகளே சரணம் சரணம்.